வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்கோட 14வது மேட்ச் பேர்ல் ராயல்ஸும் எம்ஐ கேப்டவுனும் ப்ளே பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 21 7 PM மேட்ச் நடக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா போலான்பர்க் பாலில் தாங்க மேட்ச் நடக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 29 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணவங்க 14 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணவங்க 15 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 156 பதிவாயிருக்கு. ஸோ இந்த பிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேலன்ஸாக தான் இருக்கும். ஏன்னா போத் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ்க்கு 2 பேருமே ஈக்குவலாகவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம 2 பேரும் கம்பைன் பண்ணி டீம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் வின் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயோட பாசிபிள் 11 பார்ப்போம். வாண்டர்சன் அண்ட் ரிக்கல்டன் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் சூப்பர் ஃபார்மில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகில் மஸ்ட் பிக்கு தான். 2 பேருமே நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் போத் இன்னிங்ஸ்லேயுமே. பிரேவிஸ் சூப்பர் பிளேயருங்க, பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப போராக இருக்குது. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு மேபி டாப் ஆர்டரில் யாராவது ஒரு ஆள் ஃப்ளாப் பண்ணாங்கன்னா இவர்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு 50+ ரன்னாவது கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு பிரேவிஸை ரிஸ்க் எடுத்தாவது ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் இவர் கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. எட்டர்சன் ஸோ ஃபார்ம் வந்து போகிறதாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இவர் ஜிஎல்பிக்காக தான் யோசிக்க தோணுது. ஸோ ஸ்மால் லீகில் நீங்கள் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ சேஃபாகவே போய்டும். சாம் கரன் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுத்துலையுமே ஒரு ஆள் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பட் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்தளவுக்கு ஃபார்ம் ஒன்றும் வரலை. ஒரு சேஃபாக போகிற போய் ட்ரை பண்ணிப்போம். ஒரு வைஸ் கேப்டனாக சாய்ஸாக மட்டும் யோசிப்போம். கேப்டனாலாம் வேண்டாம். லிவிங்ஸ்டன் இவருக்குமே ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குங்க. மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுறது. பேட்டிங்கில் வந்தாலுமே இவரால் குயிக்காகவே ஸ்கோர் பண்ண முடியும். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஹிட்டிங் போகிறது கிடையாது. ஸோ ஃபார்ம் நல்லா இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. பட் எனிவே சேஃபாக போகிறப்ப லிவிங்ஸ்டன் நம்ம ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஜிஎல்ல கேப்டன் வைஸ்கரமாக ட்ரை பண்ணுவோம். மோஸ்ட்லி ஸ்மால் லீக்லையுமே எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வாண்டர்சன், ரிக்கல்டன் அண்ட் பட்லர் இவங்க 3 பேர் தான் மோஸ்ட்லி வந்து கேப்டன் வைஸ்கரம்னா மோஸ்ட்லி ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. பொல்லார்ட் ஸோ கண்டிப்பாக இவருமே ஒரு நல்ல பிளேயர் தாங்க. பட் வந்து ஃபார்ம்ன்றதை விட இவர் பேட்டிங் ஆர்டர் கிடைக்குமான்றது தான் டவுட்டாக இருக்குது. ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வந்து இவர்கிட்ட ஒரு 30% எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான கட்டத்தில் வந்து 1 or 2 ஓவர் பவுலுமே பண்ணுறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சேஃபாக விட ட்ரை பண்ணலாம் தான் தோணுது. பட் பேட்டிங் ஆர்டர் வந்துட்டு ரொம்ப லோயடாக ஆர்டர் வரதால் கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸாக பார்க்கலாம். ஸோ எனிவே வந்துட்டு டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி டீம் போட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்துட்டு பொல்லார்டை ட்ரை பண்ணுங்கள். அவருமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். லிண்டேல் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குங்க. பேட்டிங்லேயுமே ஏதாவது கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும், பவுலிங்லேயுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். பட் பேட்டிங்னு பார்க்கும்போது ரொம்ப லோயடாக வராரு. பவுலிங்குமே வந்து 4 ஓவர் போகிறாரா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக யோசிக்க தோணுது. பட் எனிவே வந்துட்டு மல்டிபிள் ஜிஎல் டீம் கிரியேட் பண்ணாங்க. இவர் வந்துட்டு ஜிஎல்லில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீகில் ரிஸ்க் எடுக்க வேணாம். மேபி ரிஸ்க் எடுக்கிறவங்க இவர் ட்ரை பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஒரு நல்ல பிளேயர் தாங்க. ஒலிஸ்டன் ஒரு டீசென்ட் பிளே. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் பால் பண்ணால் நம்ம சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். செகண்ட் பால் பண்ணால் இவரை ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். கேபர் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ கண்டிப்பாக டெத் ஓவர்லையுமே பவுல் பண்ணுவார், இனிஷியலையுமே பவுல் பண்ணுறதால கண்டிப்பாக அவரால் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இவர்கிட்ட வந்து மினிமம் இந்த மேட்ச் 2 விக்கெட்டாவது எதிர்பார்க்கலாம். ஸோ சேஃபாக போகிறப்ப கண்டிப்பாக அவர் ட்ரை பண்ணிப்போம். ஒரு ரிஸ்கி சாய்ஸில் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜிஎல்ல. ரபாடா ஸோ அந்தளவுக்கு விக்கெட் டேக்கில் விடது கிடையாதுங்க. ஒரு டீசென்ட் சாய்ஸ் தான் யோசிக்க தோணுது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணுங்க. நீங்கள் ஒரு ஸ்மால் லீகில் கூட ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயரை கூட நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் சேஃபாக போகிறப்ப நீங்கள் ட்ராப் பண்ண தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் ராயல்ஸோட பாசிபிள் 11 பார்ப்போம். ஜேசன் ராய் அண்ட் பட்லர் 2 பேர் தாங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் 2020 பிளேயர். பட் ஃபார்ம்னு பார்க்கும்போது ஜேசன் ராய்க்கு அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இனிஷியலேருந்து அடித்து ஆட ஆசைப்பட்டு அவுட் ஆகிடுறாரு. மேபி கொஞ்சம் நின்று இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போனால் இவர் இந்த ஒரு டீசன்ட் இன்புட் எதிர்பார்க்கலாம். பட்லர் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ கிளவுக்கையும் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 40% அடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே இவர் தான் கேப்டன் வைஸ்கரமாக ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். லுபி ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ டாப் ஆர்டர்லேயே வந்ததால் கண்டிப்பாக ஒரு சேஃப் சாய்ஸ் தான். மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு பேட்டிங் செகண்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க டீம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீகில் கண்டிப்பாக வந்து ஒரு இம்பேக்ட் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டேவிட் மில்லர் பேட்டிங் செகண்டாக மேட்சை வின் பண்ணி கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட்டாக மேபி நின்று அடித்து ஆடும்போது கண்டிப்பாக அவுட் ஆகலாம். ஸோ எனிவே வந்துட்டு சேஃபாக போகிறப்ப ட்ரை பண்ணிப்போம். கண்டிப்பாக ரிஸ்கியாக டீம் போகிறவங்க இவரை ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர்ஸ் இந்த மேட்ச் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம்.
மைக்கேல் வேன் புரன். ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ நம்ம எப்போலாம் வந்து சொல்கிறோமோ லைக் ஜேசன் ராய், லாபி இதுமாரி வந்து டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகும்போது கண்டிப்பாக இவர்கிட்டருந்து ஒரு 40+ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அது மாதிரி டீம் போடுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ ஸ்மால் லீக்லையுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ஃபஸ்ட்னால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பேட்டிங் செகண்ட்னா மேபி நீங்கள் டாப் ஆர்டரே ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஃபிலிக்கையோ ஸோ மினிமம் 2 to 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அது இல்லாமல் பேட்டிங் வந்தாலுமே ஒரு ஆள் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ 1 விக்கெட் பேட்டிங் வந்து ஒரு 20+ அடிச்சா கூட நம்ம ஃபேண்டஸிக்கு தேவையான பாயிண்ட் ஒரு ஆள் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ சேஃபாக போகிறப்ப நம்ம எடுத்துகிட்டு போவோம். அது இல்லாமல் ஒரு ரிஸ்கி சாய்ஸில் நீங்கள் ஸ்மால் லீகில் கூட நீங்கள் வைஸ் கேப்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபேபில் ஆனல் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருந்தாலுமே இவருக்கு அந்தளவுக்கு வந்துட்டு பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஜிஎல்பிக்காகவே கன்சிடர் பண்ணிப்போம். ஃபார்ச்சூன் ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணுறாரு. பட் விக்கெட் டேக்கிங்கில் இன்னும் வரலை. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பவுலிங் செகண்டாக நீங்கள் டைரெக்டாக ட்ராப் பண்ணிடலாம். லுங்கினிகிடி ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இவங்க ஒரு 2+ விக்கெட் எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக போனாலுமே பட் இந்த மேட்ச் கண்டிப்பாக இவங்க 2+ விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கேப்டன் ரிஸ்க் ஸ்மால் லீகளோட நீங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி பவுலர். ஒபேட் மேக்கை ஸோ பவுலிங் செகண்டாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பவுலிங் ஃபஸ்ட்னா மேபி நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அதுவும் இல்லாமல் டெத் ஓவரில் போகிறாரு. ஸோ சேஃபாக போகிறப்ப நம்ம ட்ரை பண்ணிப்போம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக அவர் வந்து பவுலிங் செகண்டில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பவுலிங் செகண்டில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷம்சி மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் சேஃபாக போனால் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை நிறைய பேர் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்தில் எதுலையாவது ஒன்றில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் பவுலர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போனால் மேபி அவங்க விக்கெட் ரிசர்வ் பண்ணாங்கன்னா எதுலேயுமே பாயிண்ட் வராது. ஸோ அதனால தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஆல்ரவுண்டர்ஸாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீகை பொறுத்தவரை யாராவது கேப்டன் ஸ்கீம்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன், பட்லர், வேண்டர்சன், ஃபிலிக்கையோ. ஸோ கண்டிப்பாக உங்களை 4 பேருமே நல்ல சாய்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்கியாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய், சாம் கரன், மில்லர், லிவிங்ஸ்டன். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுமே நல்ல சேஃப் சாய்ஸ் தான். பட் ரீசன்ட் ஃபார்ம் போராக இருக்கிறதால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக பார்க்குறோம். அதனால தான் இவங்களை வந்து நம்ம ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறோம். நீங்கள் இவங்களுமே ஸ்மால் லீகில் கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ எஸ்எல் டைம் பார்ப்போம். ஸோ கீப்பிங்கை பொறுத்தளவுக்கு பட்லர், ரிக்கல்டன் ஸோ 2 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ரிவர்ஸ் கூட பண்ணிக்கலாம். பட்லர் கேப்டனாகவும் ரிக்கல்டன் வைஸ் கேப்டனாகவும். அண்ட் பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஜேசன் ராய், மில்லர் அண்ட் வேண்டர்சன் போயிருக்கும். ஸோ நீங்கள் ஜேசன் ராய்க்கு பதில் மைக்கேல் வேகனை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்தளவுக்கு 3 பேருக்கு போயிருக்கும். லிவிங்ஸ்டன், ஃபிலிக்கையோ, சாம் கரன். ஸோ இவங்க 3 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இவங்கள கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பவுலிங்கை பொறுத்தளவுக்கு ரபாடா, லுங்கினிகிடி, ஒலிஸ்டன். மேபி நீங்கள் ரபாடா ஆர் ஒலிஸ்டன் 2 பேருக்கு ஒரு ஆளுக்கு பதில் நீங்கள் ஒபேவை கூட மக்கையை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவே ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ இது வந்து டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது. ஸோ ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஜிஎல் டீம் பார்ப்போம். ஸோ ஜிஎல் டீம் ஒன்று பார்த்திக்கோங்க. ரிக்கல்டன் கேப்டனாகவும் சாம் கரன் வந்து வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். மேபி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ரபாடா ஆர் லுங்கினிகிடியை கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஜிஎல் டீம் சாம் கரன் கேப்டன், லுங்கினிகிடியை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ மேபி இந்த இடத்துல நீங்கள் வந்து பட்லர் ட்ரை பண்ணலாம், ஆர் லிவிங்ஸ்டனை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜிஎல் டீம் 3 லுங்கினிகிடி கேப்டன், பட்லர் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். மெயினாக நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ரிக்கல்டன் ஆர் ஃபிலிக்கையை கூட நீங்கள் ஒரு ஆப்ஷனாக யோசிச்சு பார்க்கலாம். அண்ட் ஜிஎல் டீம் 4 பட்லர் கேப்டன் அண்ட் லிவிங்ஸ்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கோம். மேபி இந்த இடத்துல உங்களுக்கு வேணால் நீங்கள் பவுலர் கூட போகலாம். ஒபேமேக்கை வந்து பவுலிங் செகண்ட் பண்ணால் அவருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்கியாக போனால் நீங்கள் ஷம்சி கூட ஒரு ஆப்ஷனாக யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெமோ டீம் தான் எல்லாமே. ஸோ ஃபைனல் டீம் வந்து நம்ம டாஸ்க்கு அப்புறம் டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இன்னும் நீங்கள் யாரும் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம், விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.